வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்காசி சீரியல் அடுத்த வாரத்துல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். மீனா சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு பூ கொடுக்கறதுக்காக போறாங்க. போன இடத்துல வச்சு ரோகிணியை பார்க்குறாங்க மீனா. இவங்க இதுக்காக இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க மீனா. விசாரிச்ச மீனாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா ரோகிணி 2வது குழந்தை பிறக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறதா சொல்றாங்க. அதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப பெரிய குழப்பமாவே இருக்கு. மீனா இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. இருந்தாலுமே ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. மீனாவை ஸ்ருதி பாக்குறாங்க. உங்க முகமே சரியில்லையே மீனா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. மீனா ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயங்களை பத்தி சொல்றாங்க ஸ்ருதிட்ட. ரோகிணிக்கு 2வது குழந்தை பிறக்கிற விஷயமா தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அப்படின்னு ஸ்ருதிக்கு தெரிய வருது. அந்த கேட்ட உடனே அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த விஷயத்த பத்தி யார்ட்டையும் சொல்லிடாதீங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஸ்ருதிக்கு எதுவுமே ரகசியமா வச்சுக்க தெரியாது. இந்த விஷயத்த பத்தி நேரா ரவிட்ட சொல்லிடுறாங்க. விளையாடாத ஸ்ருதி அப்படின்னு சொல்றாரு ரவி. எனக்கு யார் இந்த விஷயத்த சொன்னது அப்படின்னு கேக்குறாரு. மீனாக்கா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. ரவிக்குமே இந்த விஷயத்த கேட்ட உடனே ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இது அப்படியே முத்துட்டையுமே போய் சொல்லிடுறாரு. இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்லிடாத முத்து அப்படின்னு சொல்றாரு ரவி. முத்து எந்த விஷயத்தையும் அவரோட அப்பாட்ட மறைக்கவே மாட்டாரு. அதனால இந்த விஷயத்த பத்தி அப்பாட்ட போய் சொல்லிடுறாரு. என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு அண்ணாமலை அதிர்ச்சி ஆயிடுறாரு. நானும் அதே ஷாக்ல தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. அண்ணாமலை இந்த விஷயத்த பத்தி நேரா இப்போ விஜயாட்டே போய் சொல்லிடுறாரு. என்னங்க நீங்க நம்ம வீட்டு மருமகளை பத்தி இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? நிஜமாவே இத பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அதை கேட்ட விஜயா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. ரோகிணியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீ உண்டா இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. இந்த விஷயம் ஆன்டிக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க ரோகிணி. இருந்தாலும் ரோகிணியை பத்தின பழைய விஷயங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாங்க ரோகிணி. கண்டிப்பா ஏதாவது பொய் சொல்லி தப்பிக்க போறாங்க ரோகிணி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு தடவை கன்சீவ் ஆனேன் ஆன்ட்டி, உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தப்ப எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு ஆன்ட்டி அப்படின்னு போய் சொல்ல போறாங்க. அந்த விஷயத்த கேள்விப்பட்டா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்லல ஆன்ட்டி, மனோஜ் கூட இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு பொய் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எது எப்படியோ இந்த தடவையும் ரோகிணி வீட்டுல மாட்டாம கண்டிப்பா தப்பிக்க தான் போறாங்க. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரோகிணி சீக்கிரமாவே வீட்டுல மாட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.